நீங்கள் பல சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம், பல வியாதியில் கடந்து வந்திருக்கலாம், பல கடன் பிரச்சனை கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர தேவன் மாறா தேவனாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறாரு. ஏன் சொல்ற, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் சில வேளை அந்த 3 வாலிபர்களை போல அக்னியில் நீங்கள் விழுந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். அந்த அக்னியிலிருந்து அவர்களை வெளியே வரும்போது அவங்க எந்த ஒரு அந்த அக்னியோட மனம் அடிக்கவில்லை. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கழிந்த மாதங்கள், கழிந்த வருடங்கள் அக்னியிலே போன சூழ்நிலை வந்திருக்கலாம். கடன் பிரச்சனையாலேயோ ஏதோ ஒரு போராட்டத்தில் வியாதினாலே மரணம் போல் சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு திரும்பி பார்க்கும்போது அந்த சூழ்நிலை வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. ஏன்னு சொன்ன தேவன் மாறாதவர் இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை கடந்து வந்த ஒவ்வொரு காலகட்டத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எப்படி இந்த காலகட்டத்தில் நான் திரும்பி வந்தேன் என்று இன்றைக்கு ஆச்சரியப்பட்டீங்க பாருங்க. அதே இப்போ நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து திரும்பி வந்து ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயப்படத்தக்க காரியங்களை ஆண்டவர் செய்கிறதே உங்கள் கண்கள் காணப்போகிறது. ஏன்னு சொன்ன ஒவ்வொரு கட்டங்களும் நான் எப்படி இதில் தப்பி வருவேன், அக்னியில போட்ட அந்த 3 வாலி நினைத்திருப்பாங்க, எப்படி நான் இதில் வெளியே வர வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர தேவன், அவர் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். இருந்தாலும் அக்கினி சூளையிலிருந்து சில வேளை வெளியே வர முடியாத வந்தாலும் உம்முடைய தேவனை நான் ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஆண்டவர் தப்பிப்பான நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் சில வேளை தப்பிவிக்காம போனாலும் உங்களை ஆராதிக்க மாட்டேன் அப்படி சொல்லுறாங்க. காரணம் என்ன? எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு சூழ்நிலை வரும்போது இதிலிருந்து வெளியே வர முடியுமா, இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியுமா, இந்த போராட்டத்தில் வெளியே வர முடியுமா, இந்த கடன் பிரச்சனை வெளியே வர முடியுமா, இந்த அவமானத்தில் வெளியே வர முடியுமா என்று ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறாரு. ஏன்னா அதிகமான போராட்டம் வரும்போது, அதிகமான நெருக்கம் வரும்போது எந்த மனிதர்களும் இங்கே வர முடியாது. எல்லா மனிதர் வந்தாலும் அவர்களையும் சுட்டு போடும் அந்த அக்கினி. அப்போ சிலவங்க கடன்பட்டில் இருப்பீங்க, நம்ம அவங்கள்ட்ட போயாச்சுன்னா நம்மளும் கடற்கரெல்லாம் மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கொடிய வியாதிகள் இருக்கும்போது நம்ம அவங்களை பார்க்க போற அந்த வியாதி நம்மளை பற்றி பிடிக்கும்னு சொல்லிட்டு வராமல் இருப்பார்கள். ஒரே ஒருவர் வருவார், எனக்கு தெரிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும், எப்படிப்பட்ட அக்கினி சூழ்நிலை இருந்தாலும் இயேசு இறங்கி வந்து அங்கே நம்மை வெளியே கொண்டு வர அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. என்று சொன்ன அவருக்கு அந்த அக்கினி அவரை ஒன்றும் சேதப்படுத்தாது. அவர் இருக்கிற இடத்துல அந்த அக்கினி பற்றி எரியும் செய்யாது. அவர் இருக்கிற இடத்துல கடன்கள் பிரச்சனை ஒன்றும் செய்யாது. அவர் இருக்கிற வியாதி ஒன்றுமே செய்யாது. பாருங்க, மரித்த லாசரை தேடி போறாரு, அங்கே கல்லறையில் இருக்கிறாங்க, கல்லறையில் வைத்திருக்காங்க, ஆனா வெளியே கொண்டு வராரு. இதே போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில இனி முடிந்தது. அந்த சின்ன பிள்ளை மரித்திருக்கும் போது அங்க போகிறாங்க இயேசு கிறிஸ்து. அங்கே போகும்போது அவங்க சொல்ல, மரித்து போனாரு, இப்போ பிள்ளை மரித்தாச்சு, இனி பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி இயேசு என்ன செய்யற, அங்கே போய் சிறு பிள்ளை எழுந்துட சொல்லிட்டு அந்த பிள்ளை எழுப்பி சாப்பாடு கொடுக்க சொல்லுகிறாரு. காரணம் அந்த இடங்களில் சூழ்நிலையை பார்க்கும்போது யாரும் அங்கே போக முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் எனக்கு ஒருவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எந்த சூழ்நிலையிலையும் அங்கே வருகிறார். சீசர்கள் பூட்டின கதவுக்குள்ளே இருக்கிறாங்க, பூட்டின அறைக்குள்ளே இருக்கிறாங்க, அங்கே யாரும் போக முடியாது, சொந்தங்கள் போக முடியாது, நண்பர்கள் போக முடியாது. ஆனால் இயேசு அங்கே போகிறாரு. அக்னியில யாரும் போக முடியாது, இயேசு அங்கே போகிறாரு. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, யாரும் வர முடியாது, உலகம் கூட சொல்லலாம், உங்க சொந்த குறைக்கும் சொல்லலாம், இனி உங்களை இந்த காரியத்திலிருந்து கடவுளை கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற. இதுல இருந்து கடவுள் கூட இவங்களை பாதுகாக்க முடியாது, வெளியே கொண்டு வர முடியாது. அவ்வளவு கடத்திலே மாட்டி இருக்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனைக்கு மாட்டி இருக்கிறாங்க, அவ்வளவு வியாதிக்கு மாட்டி இருக்கிறாங்க. இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, இந்த வியாதியிலிருந்து வெளியே வந்து சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அதிலிருந்து தேவன் என்ன செய்ய போறாரு, உங்களை வெளியே கொண்டு வர போறாரு. உங்க சரி அப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்திருக்க, அடையாளம் இல்லாத அளவுக்கு, அறிகுறி இல்லாத அளவுக்கு தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் வெளிப்பட போகிறாரு. தேவன் மாறாத ஒரு தேவனா இருக்கிறாரு. தேவனை மாற்ற முடியாது, தேவனுக்கு யாராலும் அதை மறக்க முடியாது. தேவனை நம்ம மறக்கலாம், அவர் நம்மை மறக்கிற தேவன் கிடையாது. ஏன்னா நீங்க எந்த சூழ்நிலைக்கு இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஆண்டவர் அங்கே இறங்கி வருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. நான் அங்கு வர முடியாதுன்னு சொல்லுற தேவன் கிடையாது. குஷ்டரோகி வருகிற ஆண்டவர் தொட்டு சுஸ்தமாக்குறாரு. குஷ்டரோகி அந்த காலத்துல யாரும் தொட மாட்டாங்க, தொட்டு சுஸ்தமாக்குறாரு. உங்க வாழ்க்கையில் அப்படிதான். நீங்க யாரும் உங்களை தொட முடியாம இருக்கலாம், யாரும் உங்களை தொட முடியாம இருக்கலாம், யாருக்கு உங்களுக்கு தொட்டா அந்த பிரச்சனை அவங்களுக்கு வரும்னு சொல்லலாம், நீங்க சொந்தம்னு சொல்ல கூட சொல்ல மாட்டார்கள். அந்த தேவன் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில வந்து பலத்த காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிற தேவனாக வெளிப்பட போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய அல்லமை, நம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு வாழ்க்கையில் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறட்டும். அக்னியில ஆண்டவரே அகப்பட்டிருக்கலாம், கடத்தில் அகப்பட்டிருக்கலாம், வியாதியில் அகப்பட்டிருக்கலாம்,
அவமானத்தில் அகப்பட்டிருக்கலாம், நிந்தையில் அகப்பட்டிருக்கலாம், போராட்டத்தில் அகப்பட்டிருக்கலாம். எல்லாத்திலும் வெளியே கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்ததுக்கு அடையாளம் இல்லாத அளவுக்கு, அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருந்த அடையாளம் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போற மேலான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கரம் கூட இருக்க நன்றி. ஆசீர்வதி. நிச்சயமாகவே வார்த்தை மூலமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற. God bless you.